வெற்றி வேறவனை. முருகப்பெருமான் வருகிறார. முருகன் கோயில் எங்கடா இருக்கு தம்பி? என்ன ஒரு 7 கிலோமீட்டருக்குள்ள இருக்குமா? அவ்வளவுதானே. என்ன 2-3 பேங்க் வருதா? என்ன விஷயம்? பேங்க் உங்களுக்கு தொடர்பு இருக்கா? கால் ஒன்று சொல்லலாம். யார் அம்மா நீ? பட்டத்து ராணி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க எல்லையில சோழ மன்னனுடைய காலத்தில் மகாராணியின் வம்சத்தில் இருந்த ஒரு பெண்மணி ஒருவள் துயர நிலைகள் இறந்த ஒருவளை தெய்வமாக வைத்து வணங்குகிறார்கள். அது ஒரு பெண் தேவதையாக இப்பொழுது அந்த இடத்தில் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனா உன்னுடைய மனைக்குள் துர்காதேவி என்ற ஒரு அம்மனுடைய அருள் சக்தி வருகிறது. மகிஷாசுர மர்த்தினி, துர்காதேவி, பராசக்தியின் சொரூபங்கள் வீட்டுக்கு வரும். 3.25 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் வருமானமற்ற குறைபாடுகளும் ஒருவருக்கு உடல்நிலை சம்பந்தமான வேதனையும் இருந்து கொண்டிருக்கும். இருக்கா? இவை அனைத்தையும் நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேண்டும் மகனே? செய்வனைகள் நடக்கவில்லை. ஆனால் காலங்கள் அதை முழுமையாக்க விரும்பவில்லை. தை மாதத்துக்குள் வெற்றியாக்கி தார. ஜெயிச்சு வா. ஆடிய மாதத்துக்கு என்னடா தருவ சாமி? அங்க படைப்ப. அப்ப இங்க மறந்துடுவேன். சரி, ஓகே. டிங் டிங். தன் மகளை பத்தி கேட்டு வந்தது யாரு? வாமா வா. யாருக்கு பிள்ளை பேர் என்ன பேரு? எடுக்காண்டாம். என்ன செய்யணும்? நான் ஒரு பாட்டை ஆரம்பிச்சேன், நீ பாத்தியா? யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது? உன் பையன் கல்யாணம் முடித்தவனுக்கு நமக்கு சொந்தமே கிடையாது. ஆனா கல்யாணம் முடித்த பிறகுதான் சொந்தம் வந்துருக்கு. அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ வருத்தப்பட வேண்டாம். ஐஸ்வர்யமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உன் பிள்ளையை நீ குழப்பிடாத. நல்ல வாழட்டும். வேற என்ன வேண்டும்? இவ்வளவுதானா? 22 நாட்கள்ல அவன் தானா புறப்படலாம். இந்தா வெற்றி அடைவாள். அடுத்த உத்தரவுல பேசுவோம். என்னப்பா தம்பி? கால் வா. உனக்கு மயிலாடுதுறையா? எந்த ஊர்? தஞ்சாவூர். கால் வந்துடலாம். யாரு? அப்படியா? ஒரு கேள்வி கேட்போமா? சரி, உட்காருப்பா. ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி. உன் முன்னோர்களில் மூளை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் உண்டுமா மகனே? மனநிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் முன்னோர்களில் ஒருவர் உண்டா? ஒரு பெண்ணடியாளை காட்டுகிறது. அதான் சொல்றேன். தகப்பன் வழியில ஒரு பெண்ணுக்கு மனநிலை சம்பந்தம் இல்லாமல் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறாள். இந்த மனநிலைகள் பாதிக்கப்பட்டதுதான் அதனுடைய விளைவு. உன்னுடைய அப்பாவுக்கு அத்தை. கால் ஒன்று சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இதுவரை எந்த தொழிலை எடுத்தாலும் நஷ்டமும் மனவேதனையும் தான் நடக்கும். நாம ஜபித்த பணங்கள் யாவும் மற்றவர்களுக்கு உதவியாக இருந்ததை தவிர நமக்கு உதவியாக இல்லை. நம்ம வீழ்த்தி வாழ்ந்தவர்கள் ஓகோன்னு இருப்பார்கள். ஆனால் நாம் அப்படி ஏணி மாதிரியே அப்படி இருப்போம். இந்த நிலைகள் இயற்கையானதுதான். இதிலிருந்து மாற்றம் கிடைக்கும். இழந்த செல்வங்கள் கிடைக்கும். வேற என்ன வேண்டும்? கால் ஒன்று வரலாம். வாப்பா வா. 2 இடம் 1 2 3 4
4ல் 2 இடம் போலிப்பட்டா போட்ட இடம். அது 2லையும் நீ தலையிடாம நீ ஒதுக்கி வச்சிருப்பான். சமாளித்து ரூபா மட்டும் முதல்ல முடிச்சு தரமுன்னு சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கலாம். ஆனா அது என்ன செய்ய முடியாது, விற்க முடியாது. டிங்குன்னு வந்து குத்திடுவான். கால் வந்துட்டுவா. எனக்கு பணம் வந்துருக்கு, நான் யாருக்கும் தர மாட்டேன். பணம் கிடைச்ச உடனேயே உன் மனசு மாறி போயிடும். அதை செலவழிக்கிறதுக்கு என்னடா பண்ணலாம்னு பிளான் போடுவியே தவிர போய் உள்ள சேர்த்து வைக்கிறதுக்கே நினைக்காது. நான் பார்த்தியா 1000 ரூபாய் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன். உனக்கு அந்த புத்தி இல்லையே. அதனால் இந்த கடன்களை நீக்கித்தாரேன். இந்த 2 இடத்தை கைவிட்டுட்டு 3ஆமத்ததாக இன்னும் 2 டாக்குமெண்ட் வருது. ஒரு 50 லட்சத்துக்குள்ளே தான் விற்கும். அதுன்னு உனக்கு ஒரு நல்ல கமிஷன் வாங்கி தாரேன், வெற்றி ஆக்கி தந்துடும். உன் தொழிலை இந்த வருஷத்தில் மொத்தம் 7 இடம் விற்று தாரேன். கால் விட்டுவான். இல்லை தம்பி, நல்ல பையன் தானவே, கிடைக்கிறேன். ஒரு பொம்பளை எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஓயாமல் உன்னை வந்து தொந்தரவு படுத்துதான். கொடுக்கலாமாடா? கொடுத்தா வராது. பக்கத்தில் வா, வெற்றியாக்கி தரேன், செம்மையாக்கி தரேன். இந்தா நல்லா இரு மகனே. இறக்கப்பட்டவன் இழந்து போயிடுவான்டா. நல்லா அடுத்த வயசுல அதை பேசுவோம், சரியா? உனக்கு அண்ணனா தம்பியாடா? சரி சரி. வீட்டில் பெண்ணடியாளை பற்றி காட்டுவது யாரு? மனைவியை பற்றி காட்டுவது யாரு? மனைவி உனக்கு வேண்டாமா? அப்போ மனைவிட்ட குறை இருக்கு, தனக்கு இருக்கா இல்லையான்னு அவனுக்கு தெரியல. சரி, அப்போ அவளுக்கு மட்டுமே பிறக்க வைப்போம். என்ன இன்னொரு தடவை கால் வந்துட்டுவா. பெட்ட குதிரையில் ஐயனார் வாராரா? இருக்காரா? அதான் வாரார. ஆமாம், கட்டி போட்டுட்டாங்க. இன்னைக்கு காலையில் அந்த சப்ஜெக்ட் பேசலன்னு சம்பரம் பண்ணி கட்டி வச்சுருக்காங்க. அதனால் சாமி ஆடுறவங்க குடும்பம் பூரா இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஊர் கூடி கும்பிட முடியாத குழப்பம் இருக்கும். உங்கள் கோயில் பக்கத்தில் பனைமரம் தெரியுதா? இருக்காடா? ஒத்தப்பனை கால் உருட்டுவா. என்ன சுகமா இருக்கீங்க? இப்போ உனக்கு குல வாரிசு பிறக்கணும். என்ன பேருடா வைப்ப? வீர கருப்பசாமின்னு பேர் வை. உன் வீரனாரும் வந்துட்டேன், நானும் வந்துட்டேன். வெற்றி அடைவார். எல்லாமே சமரசமாகிவிடும். 3 முறை என்னைய பார், வெற்றி அடைவாய் நீ. கால் அடுத்த பைசில் கருப்பசாமிக்கு விழுப்புரம். கடலோரம் வாங்கிய காற்று. என்னடா வேணும்? என்ன வேணும் சொல்லு. கடன் பிரச்சனையா? இடம் பிரச்சனையா? இடம் பிரச்சனை. உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன்டா. உன்னுடைய முப்பாட்டங்காலத்துல நிறைய சொத்து சுகங்கள் வச்சு வாழ்ந்தவங்க பல பேர்களுக்கு சில இடங்களை தானமாக கூட எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த குடும்பங்கள் நல்லா இருக்கிற அளவுக்கு தாங்கள் நல்லா இருக்கவில்லை. இப்பொழுது கடமும் பிரச்சனை உண்டு. 56 ஆண்டுகளுக்கு முன்னால கைத்தடி பத்திரங்களை வச்சுக்கிட்டு ஏன் சொந்த இடம்னு நீங்க சொல்றீங்க. இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் தகவல்ல அந்த இதெல்லாம் காண முடியல. புரியுதா? கால் ஒன்று. இடைப்பட்ட காலத்துல ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு சொல்லி உள்ளத்துல ஒரு சில முடிவுகள்லாம் தோன்றி மறைந்து வீழ்ச்சி அடைந்திருப்பாய். அதனால அது தேவையில்லாத விஷயம், அதை நீ மறந்து விடு. உனக்கு திருமணத்தை இந்த தை மாதத்துக்கு பிறகு நடத்துறதுக்கு வழிவகுத்து தாரேன். என்ன, அதுக்கு இடையில குடும்பத்துல ஒருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மன வருத்தம் அடைவார். அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தருவேன். இடப்பிரச்சனைகளை வெற்றியாக்கி உனக்கு உரிமைகளை நிலைநாட்டுறேன். 3 வீடு உனக்கு இந்த பிறவில கிடைக்கும். நல்லா இருக்கு, ஆனந்தமா இருக்கும்.
3 வீடுடா, 3 வீட்டுக்காரி இல்ல. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. ஆடி அமாவாசைக்கு என்னடா தருவ? அது சொல்ல முடியுமா? நீயா தான் சொல்லணும். சரி, சந்தோஷமா வந்து சார் போ. விழுப்புரம் அம்மா பராசக்தி இப்பமே தந்து கணக்க முடியாது. எரு உன்னை பார்த்துக்கிறேன். திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருக்கு? உனக்கு தானா? மணமாலை எங்கும் கால் சொத்துக்கள் சம்பந்தமா பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வந்தது. அங்கே நின்று கொள். உன் பின்னால ஒரு சடக்காரி நிக்காள, அது யாரு? அங்காளம்மாளா? பக்கத்துல இருக்காளா? சரி, பக்கத்துல வா. கல்யாண வாழ்க்கை என்று சொன்ன உடனேயே உள்மனதுக்குள்ள ஒரு பயம். நமக்கு 7 வயசாயிடுது, நம்மளால குடும்பத்தை நடத்தி கொண்டு போக முடியுமா? நமக்கு நிலையான வருமானங்களை தீர்மானிக்க முடியலையே, அதுக்காக கல்யாணம் முடிக்காம இருக்க முடியுமா அப்படின்னு உனக்குள்ளேயே கேட்டு குழம்பிக்கிட்டு இருக்கியான். உண்மைதானடா? கால் நல்ல டைலாக் இல்ல? என்னடா ஐயனார்? இப்போ ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி ஒரு ஜாதக குறிப்பு ஒன்று செட் ஆயிருக்கு. அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா போதுமா உனக்கு? சரி, வேற என்ன வேண்டும்? அந்த சொத்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு 9 மாத கால அவகாசமாகும். நீதிமன்றம் செல்ல வேண்டாம், பேச்சுவார்த்தையிலேயே முடியும். ஜெயிச்சுட்டாரே, நல்லா இருக்கு, புண்ணியம் அடைவாய். ஆடி அமாவாசைக்கு வந்து சேரடா தம்பி, போயிட்டு வா. ஆமா, கால் வந்துட்டு வாமானே. இங்கும் அங்கும் மீன் பாயும். ஒண்ணுமே பேசாத, அவா சொல்லுவா கேடு. என்ன வேணும்? யார் சொல்லுதா? சரி, கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்காரன் ஒரு காலத்தில் உழைச்சதெல்லாம் பொறுப்பாக அவங்கள்ட்ட தான் கொடுத்தான். அன்னைக்கு வாங்கும் பொழுது எல்லாரும் வளப்புன்னு போட்டாங்க. இப்போ பங்கு வைக்கும் பொழுது உன் புருஷனை நான் பார்த்துருக்கேன், அன்னைக்கு பார்த்தேன், இன்னைக்கு பார்த்தேன், இப்படி பார்த்தேன். அவனை உழைச்சி வீடு கட்டிக்கிற சொல்லி நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கள்ள விவகாரம் பேசுறாங்க. அந்த நிலத்து மேலையும் அந்த இடத்து மேலையும் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்காங்க மற்றவங்க. புரியுதா? அது கூட உங்களுக்கு தெரியாம தான் மடங்குச்சு. இதையெல்லாம் மீட்டி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா, போட்டியை பாரு. வீட்டுக்குள்ள நைட்ல 12:45 மணிக்கு மேல ஏதோ ஒரு சக்தி நடக்கிறது மாதிரி தெரியுது. அது என்னது? அந்த அம்மா ஒரு ஆவி சொரூபத்துல வாரா. கால் வந்துட்டு வா. அங்காளம்மன் தன் ஸ்தானத்தில் தான் இருக்கிறாள். இறந்த உன் மாமனாருடைய ஆத்மாதான் உன் புருஷ மேல இறக்கப்பட்டு வருகிறார். அவரது எழுதி வைத்ததை மூத்தவர்கள் வஞ்சனையால் திருப்பி விட்டார்கள். ஆகினால் அந்த வீட்டில் ஒருவருக்கு தண்டனை கொடுக்க போவதாக புலம்பிக் கொண்டிருக்கிறார். அந்த சொத்தை உனக்கு சம உரிமையா வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாம் வெற்றியாகும். 6 மாதத்துக்குள்ள எல்லாம் ஜெயிப்ப. மிஷின் வாங்கிக்கா, ஓடி சம்பாத்தியம் பண்ணு, ஓடு. 1000 மலர்களை அம்மா பேசணுமா? மைக் பண்ணுவாமா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு அம்மன் தெய்வம் உன் வீட்டுக்கு வருது. ஆனா அந்த தெய்வம் இதுக்கு முன்னால நமக்கு சில அறிகுறிகள்லாம் அப்படி அரிச்சலா காட்டும். இப்ப அதெல்லாம் காட்டணும்.
அப்ப அது ஏன் வரல? நாங்க எதுவும் பாவம் செய்தோமா? இல்லடா கிரகப்படி அந்த தெய்வம் இல்லையா, அல்லது அதுவே வெறுத்து ஒதுங்கிருச்சா, வேற எதுவும் நடந்திருக்குமா அப்படிங்கிற குழப்பம் உங்க மனசுல இருக்கு. அதனால 3 வருஷ காலமாக உடல்நிலைகள் பாதிப்பு, பண நஷ்டம், எதை எடுத்தாலும் ஏமாற்றம், உங்க பணத்தையே வாங்கிட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தது வேற. நான் போலீஸ்ல உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து விடுவோம்னு சொல்லி உங்களை மிரட்டி விட்டான். கால் விட்டாங்க. உன் பையனுக்கு கடை வச்சு கொடு, ஆவணியில் திறப்போம், அகில முகல வாழ்வாள், பல லட்சங்கள் கிடைக்கும். கல்யாணம் முடிச்சிட்டியா? அவன் நினைச்ச பொண்ணவே கல்யாணம் முடிச்சு கொடுத்துரு, வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்தா புண்ணியத்தை பெறுவாய் மகளே, இந்தா ஆனந்தமும் அடைவாய், நல்லா இருப்பா. அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு பார்ப்போம். புண்ணியமாக ஓடு ஓடு. குழந்தை வரம் கேட்டு வந்த மகளே ஓடிவா. பண்டமா பலகாரமா என்னதுமா? ஓ இப்பமே தந்துட்டியா? ஒரு மாதம் நம்ம காப்பாற்றணும்ப்பா. கொண்டாங்க. இந்த ஐயனா இனிப்பு கொடுத்தா போதாது, இனிப்பை சாப்பிட வரணும். என்னைக்கு? ஆடி அமாவாசை. டிங் டிங் போயிட்டாங்க. ஓகே புண்ணியமா இருங்க. கால் வந்துட்டு வா. யாருக்கு குழந்தை வேணும்? இது யாரு? தம்பி தங்கச்சி தொம்பி. படித்த சர்டிஃபிகேட்லாம் எங்கே வச்சிருக்கடா? வண்டியில் எங்கேயெல்லாம் போவடா? எதுக்குடா போற? கேட்டா வருத்தப்படுவியாடா? போலீஸ் விசாரணை எதுவும் வந்துச்சாடா? தப்பு செஞ்சிருக்கோம் என்னைக்குனாலும் வரும்னு உனக்கு தெரியுமிலாடா? ஒரு விசாரணை இருக்கு. கூட இருக்கவங்களை கொஞ்சம் கண்ணியமாக வச்சுக்கணும். குழப்பம் இருக்கு. காப்பாய்த்தாரு. கால் வந்துட்டு போய் சொல்லாமா? அப்போ இல்லைங்களா? சரி ஓகே. எத்தனை படிச்சுருக்கோம் அந்த பையன்? பாஸ்போர்ட் எடுத்துட்டானா? பாஸ்போர்ட் எடுத்துட்டானா? வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் எடு, ஃபாரினுக்கு போ. 2.5 வருஷம் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டில் இரு. இந்தியாவில் இருக்காண்டாம். சூப்பராக இருப்போ. உனக்கு என்ன வேணா? பக்கத்தில் வா. இந்த கால் அப்படி. உங்கள் அம்மாவுக்கு சில இடங்களில் வீங்கிருக்கு. தாயே என்ன விஷயம்? இது நோய் இல்லை, எதுவும் இல்லை. இது தீய சக்திகளான கோளாறு. உங்கள் அம்மையை எழுப்பி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. நீங்கள் வந்ததே சந்தோஷம். ஏன் கவலைப்பட வேண்டும்? கோபத்தை குறைக்கிறது. நல்ல பிள்ளையா இருப்பான். ஒன்றும் கவலைப்படாத. கர்மசாமிக்கு உன் வீட்டுக்காரன் எங்க இருக்கான்? அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்கானையா? காமெடி பிள்ளைவாங்க. கலகலப்பாக்கி சிரிச்சுக்கிட்டே இருக்கான. கால் வந்துட்டு வா. நீங்க உட்காருங்க. ஏற்கனவே குழந்தை பாக்கியம் தோன்றுவது போல் ஒரு பிரம்மை ஏற்பட்டு வயிற்றில் பிணி வந்தது போல் கழிந்து விட்டன. கேட்டால் எனக்கு போதுமான ரத்தம் உடம்புல இல்லை, அனிமிக்கு சம்மந்தமான ப்ராப்ளங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டு உடம்பை தேற்றணும், அதுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு ரிசல்ட் வந்துருக்கு. உண்மையா? உங்கள் 2 பேருடைய உயிரணுக்களினுடைய ஈக்குவலிசம் கரெக்டாக இருக்கு, பிரச்சனை கிடையாது. ஆனால் கிரகபாவங்களின் முறையில் புத்திர பாக்கியத்தில் ஒரு தடை.
முதலில் தோன்றிய குழந்தை பிறந்திருந்தால் ஆம்பளை பிள்ளையாக இருக்கும், தவறிவிட்டன. அடுத்து தோன்றுகிற பிள்ளை வைகாசி மாதத்துக்குள் ஜனனமாகும், பொம்பளை பிள்ளையா பிறக்கும். சொல்லடி அபிராமின்னு பேர் வைக்கணும். காலம் நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டும் கண்டாலே. இந்த கனியை நீ சாப்பிட்டுக்கணும், கற்பத்துக்கு சக்தியாக இருக்கும். இந்த விபூதியும் வச்சுப்போம். இதை உங்க அம்மாவுக்கு கொண்டு கொடு, நோய் இல்லாமல் எந்திப்பான். 2.5 வருஷத்துக்கு பிறகு புதிய வீடு கட்டி புண்ணியமாக வாழும். இந்தா தீர்ந்தாச்சு. கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? காது கேட்கற என்னன்னு தெரியலையே. காது கேட்கற எனக்கு காது கேட்கற. இங்க வந்து இருந்தாப்புல கூப்பிட்டுருவோம். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு யானை வருதையா? யானைகள் வருது உங்க இடத்துல, என்ன விஷயம்? எந்த ஊர் உங்களுக்கு? நான் எந்த ஊரை கூப்பிட்டேன்? விழுப்புரம் மாவட்டதா? நீங்க என்ன உத்தரவுக்கு? உத்தரவுக்கு நீங்க இல்லை. என்ன நீங்க? ஓம் யானை அம்பாரம் அரசன் வருகிறான். ராஜாக்களுடைய அரண்மனை உங்க ஏரியாவில் இருக்குதா? கோட்டை இருக்கா? அப்போ வாங்க. இல்ல அவர் இல்லைங்காரு, நீ நொல்லுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல அத்தானுக்கு தெரியுது. கனைத்து கதும்பி எழுந்தான் ஐயா ராஜா தேசிங்கு. தேசிங்கு ராஜா வாழ்ந்த கோட்டை தனம் அது. தென்னார்காடு மாவட்டமா வடார்காடா? தென்னார்காடு மாவட்டம். கோட்டையை சுத்தி நீர் அகழிகளை தோண்டி மாபெரும் பாதுகாப்பை உருக்கிய ஒரு பெரிய மகாராஜன் ராஜா தேசிங்கு. சரித்திரத்தின் சான்று நான் சொல்வது, எப்போ போனாலும் யானையில் ஊர்வலம் போவான், யானை பல்லக்கு. நவாப்புகளை வென்ற ஒரு மகான். காலூர் சொல்லலாம், புரியுதா? அதான் யானை வந்த உத்தரவுல இவன் இல்லை. குட்டலி புட்டலி போடுத நீ. உட்காரலாம். என்ன வேண்டும்? நீங்க கேட்கறத கொடுங்கன்னு சொல்லியாச்சு, அதான் நான் கேட்க. இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன்னா? ரொம்ப பேசக்கூடாது. சாமி கொண்டது அவள் கேட்கும் வரத்தை கொடு அப்படின்னு சொல்லிடுது. என்ன வேணும்? அந்த வழக்கில் வெற்றியாக 1.5 வருஷம் ஆகும். அடுத்து பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு முடிச்சு தரேன். 27 நாட்கள் கழித்து என்னை வந்து பாருங்கள், வெற்றியாகி தரேன். வாமா. ஆவணி இத்தனை கேள்வியை உள்ள வச்சுக்கிட்டு நீங்க தான் சொல்லணும். சாமி சில சமயத்துல கேட்க வரத்த குடும்பாரு, இல்லைனா நீயே சொல்லும் பாரு. அவர் சொல்லத்தானே நான் கேட்க முடியும். உன் பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தில் பங்கம் வராது, தெளிவாக்கி தாரேன். இனி ஒரு வீடு கட்டுறதுக்கு 1 வருஷம் ஆகும், ஜெயிச்சு தாரேன். கர்மசாமிக்கு சேலம் எல்லை, சேலம் மெல்ல மெல்ல தூக்கி விட்டு மாட்டிய. சேலம் ஓடி வரக்கூடாது அண்ணாச்சி, ஓடி வரக்கூடாது. மெல்ல மெல்ல போகணும்க்கா. ஏன் பயப்படுதீங்க? சேலம் தொழில் வைத்து கடன்பட்டு வேதனை அடைந்த மகன். என்ன தொழில்? கால் வந்து சொல்லலாம். நீங்களும் கடன் பட்டிருக்கீங்களா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில நான் கர்மசாமி இருப்பேன், விநாயகர் இருக்கும். சரிண்ணா? இப்ப 3 வருஷ காலமா தொழில் சொந்தமான மன வருத்தமும் தொழில் நஷ்டமும் வீண் அலைச்சலும் தான் இருக்குமே தவிர எந்த லாபமும் இல்லை.
அதனால இந்த ஸ்தாபனம் நடத்த முடியுமா முடியாதாங்கிற குழப்பமும், இடையில் ஏற்பட்ட தடைக்கு என்ன காரணம் என்ற மன பிரச்சனையும் உனக்கு இருக்கும். கால் வந்துட்டு வரலாம். அடுத்த ஒரு வீட்டில் ஒருவருக்கு கால் சம்பந்தமான பாதிப்பும் வலியும் இருக்கும். இருக்கா? நீங்க தான் அது. அந்த வீக்கம் சம்பந்தமான விஷயத்திற்கு காரணம் என்ன? செய்வினை கோளாறா? வேற எதுவும் பிரச்சனையா? இது கிரகங்களாலான பிரச்சனை, செய்வினை கோளாறு அல்ல. இப்பொழுது கஷ்டப்பட வேண்டும் என்ற ஒரு விதி. அது மட்டும் இல்லாமல் 2 பேரால் வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்ற ஒரு மனக்குழப்பம் உண்டு. அப்படி நடக்காது, ஜெயித்துக் கொள்ளலாம். வேற என்ன வேண்டும்? பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய வந்து பார்க்க, மகாலட்சுமி கடாட்சம் தருகிறேன். எல்லா வெற்றியும் நடக்கும், ஜெயித்து வரலாம். வாப்பா, கால் வந்துட்டு வாப்பா. கல்யாணம் சொந்தமா கேட்டு வந்தது யாரு? உனக்கான கல்யாணம்? வெட்டிக்கார பேர் என்ன கல்யாணம் முடிக்கணும்? நல்ல காலில் விடலை பண்ணியிருக்காங்க. எங்க ஒரு நீங்க என்ன ஓடுறது? ஏன் அது ஓடலை? உடச்சி தூரத்துக்கு எறிய வேண்டியதானடா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா தம்பி. வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமா வந்துகிட்டு இருக்கடா. புரியுதா? 3 வருஷ காலமா நீ நடத்துற தொழில தடைகளும் மன வருத்தமும் தேவையில்லாத ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு அடையுது. நீ இப்பொழுதுக்கு கடன் பட்டுட்டு வேற ஏரியால போய் தொழில் பார்க்கலாமா என்ற ஒரு குழப்பத்தை உருவாக்கி நெஞ்சில வேதனையோட இருக்க. ஆமா, கால் வந்துட்டு வா. எலே, அறவர நம்பிக்கையில தான் என்னைய பார்க்க வந்திருக்க. ஏய் எலி, உன்னைய பத்தி எனக்கு தெரியும்டா. இந்தாப்பா, உன் கடன்கள் தீரும், தொழிலை வளமாக்கி தரேன். வேற என்ன வேண்டும்ப்பா? 3 மாதம் ஆகும் விற்கிறதுக்கு, முடிச்சு தரேன். அசத்திடுவோம். 1.25 வருடத்துக்குள்ள வீடு கிடைக்கும். புள்ள படிப்பை பத்தி அடுத்த உத்தரவுல கேடு. போயிட்டு வா. வாடா, கல்யாணம் முடிப்போம். நம்ம உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம். வாழ்ந்தாலும் சாமி, நான் இந்த சாமி, இந்த பூசாரி, இந்த ஜோசியம், அந்த விஷயம்லாம் நான் ஒரு காலத்தில் வந்து என் மைண்ட்லே கிடையாது. மைண்ட்லே கிடையாது. ஆனால் கொஞ்சம் மன அழுத்தம் ஜாஸ்தியான உடனே எல்லாரும் சொல்லுதாங்கன்னு அப்படியே இந்த பக்கத்தில் கொஞ்சம் நகர்ந்து கொஞ்சம் கிரகங்களை பற்றி, சாமியாடிகளை பற்றி, கோயிலை பற்றி தெரிஞ்சு அப்படியே மெல்ல இப்போ தான் இந்த பயணங்களை நான் தொடர்ந்துருக்கேன். அதுதான் உன் நிலைமை. என்னடா, இப்போ உனக்கு கல்யாணம் முடிக்கணும். வேற என்ன வேணும்? பக்கத்துல வா, கண்ணை முடிக்கா, ஓடியா, நிமிந்து உட்காரணும். குறிஞ்சி உட்கார்ந்தா ஒண்ணுமே கிடைக்காது. உட்கார நிமிந்து. கவர்மெண்ட் ஸ்டாப் எழுது. ரிவிஷன் ரீஜனல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு வேலை கிடைக்கும். ப்ரமோஷன்ல நீ IAS வரை வந்துருவ. எதிர்காலத்தில் ப்ரமோஷன்ல IAS வரை வந்துருவ. கால் வந்துட்டு வா. நீ மனதார நேசிக்கிற பெண்ணை கல்யாணம் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நேசத்தை மறப்பது நன்று. பெற்றோர்கள் பாசத்துக்கு கட்டுப்படுவது மிகவும் நல்லது. இந்த 3 மாதத்துல உனக்கு தொழில் தகுந்த விஷயத்துக்கு வெற்றி கிடைக்கும். திருமண விஷயத்துக்கும் சக்தி கிடைக்கும்.
நல்லா இருக்கு. 3 முறை என்னைய பாரு வந்து ஜெயிச்சுக்கோ. ஐயன் கர்ப்பசாமிக்கு மகனை பத்தி காட்டு வந்தது யாரு? பையனை பத்தி காட்டு வந்தது யாரு உண்டா? பொண்ணை பத்தி காட்டு வந்தது. நீங்க எந்த ஊர் போல காலம் வரலாம். அடுத்த பயிற்சியில் ஈரோடு